கடந்த ஆட்சியில வந்து திமுக முன்னாள் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தொழில் துறையை நாங்க மேற்கொண்டதை தமிழக அரசு மேற்கொள்ளணும். தொல்லியல் துறை, கலைத்துறை, பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, செய்தி விளம்பரத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் செய்த பணிகளை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. அதற்கு மாறாக அதிலிருந்த குற்றம் குறைகளை களைந்து அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகள் தான் நாம் செய்வோம். இதுவரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் போன ஆட்சியாளர் செய்ததை தொடர மாட்டாங்க. அதுல ஒரு பழிவாங்கும் அரசியல் இருக்கும். அப்படி ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் எடுக்கக்கூடிய போக்கு நம்ம கிட்ட கிடையாது. குறிப்பாக தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து விடியற்காலையிலிருந்து அடுத்தடுத்து நாங்கள் ஆய்வு பணிகளை மேற்கொள்றோம். கீழடி தமிழர்களுக்கு மட்டுமல்ல, நாகரிகத்திற்கே ஒரு பெரிய தாய்மடி. உள்ள நிற்கும் போதே எனக்கு சிலிர்த்து போச்சு. ஒரு பக்கம் கிடைக்கக்கூடிய தக்களிகள் நெசவு இருந்ததற்கான சான்று, இன்னொரு பக்கம் கொட்டி கிடக்கும் அந்த கிளாஸ் பீட்ஸ் வணிகம் நடந்ததற்கான சான்று. உரை கிணறு இருக்கு, அங்கிருந்து கால்வாய் கட்டி தொட்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொட்டில சாயம் போட்டிருக்காங்க. அப்ப அங்க ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. சரி, சாயத்திலிருந்து வெளியேறிய தண்ணீர் அதை இன்னொரு தொட்டில கூழாங்கற்களை நிரப்பி அதை ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு உரை கிணறுல சுத்தப்படுத்தி விட்டுருக்காங்க. அப்ப நாகரிகம் இருந்ததற்குமான சான்று, ரீசைக்கிள் ரீயூஸ்லாம் பண்ணிருக்காங்க என்பதற்கான சான்று. இது மட்டும் கிடையாது, இன்னும் அகரத்துல கொந்தகையில அடுத்தடுத்து பக்கத்துல எல்லாம் நாங்க முறைப்படி பெர்மிஷன்லாம் அதை கண்டினியூ பண்ணி அகழாய்வு பணிகள் தொடர்கிறது. தொல்லியல் துறையில் இதுவரை இல்லாத வரலாறு காணாத மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நம்முடைய அரசு தொடர்ந்து வேலை செய்யும். போன வாட்டி இருந்த ஆட்சி செய்ததை விட அதிகமான அக்கறையும் அதிகமான நிதி வசதிகளும் அதிகமான ஆய்வு பணிகளும் மேற்கொள்வோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஆய்வு அறிக்கை 2023 ஆண்டு தொல்லியல் ராமகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ண இதுவரைக்கும் வெளியிடப்படல. இது வெளியிடுறதுக்கான தாவேக அரசு முன்னேறி பண்ணுமா? சில விளக்கங்கள் கேட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. அது பெண்டிங்ல 3 வருஷமாவே இருக்கு. அந்த கருத்தியல் போர் தொடரும். நான் ஏற்கனவே சொன்னதை மாதிரி இந்த கீழடி என்பது ஒரு மொழி பேசக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு பெரிய வெற்றியா நாம பார்க்க கூடாது. இது எப்படி ஹரப்ப முகஞ்சதாராவை எப்படி தூக்கி பிடிக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய வசதிகளை வியந்தோதுறோம். இங்க கழிவு நீருக்கும் குடிநீருக்கும் அற்புதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கே. அப்ப ஒவ்வொரு படிநிலையிலும் அதை சயின்டிபிக்காவும் நாம நிரூபிக்கணும். நாம பழம்பெருமை பேசுவோம், மொழின்னு பேசுவாங்க. தமிழர், தமிழ் மண், இதை குறித்து பேசும்போதெல்லாம் இலக்கிய சான்று தான் இருக்கு. யார் சொன்னா? விஞ்ஞான சான்று இருக்கே, தொல்லியல் சான்று இருக்கே. அப்ப இதை இந்த போர் தொடரும். கருத்தியல் ரீதியாக மீண்டும் நிரூபித்து தேவைப்படுகிற அறிவியல் சான்றுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி விடாப்படியாக அந்த சான்றுகளையும் தாக்கல் செய்து முறைப்படி ஏஎஸ்ஐயோடு பேசி இது உலகத்திற்கு கீழடியினுடைய பெருமைகளை பறைசாற்றுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த கட்டண விவரங்களை வந்து வைக்கல. நீங்க அரசு அறிக்கை விட்டுமே வைக்கல. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்த தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் தொலைபேசி ஊடாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி மூலமாக கடுமையாக நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அனைவருமே எங்களுடைய மாநிலத்தினுடைய கண்கள். இன்று கூட இந்த ஆய்வுக்கு நடுவில் ஒரு அரசு பள்ளிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா ஹாக்கில வந்து மாநில அளவில் விளையாட்டு வீரர்கள் உருவாகி இருக்கிறாங்க. சரி, மகிழ்ச்சி. அப்ப கலைத்துறையில ஏன் கலைத்துறையில வரல? அங்க போய் கலையரங்கம் ஒன்று இருந்தது, அதை நேர்ல பார்த்தபோது அது வந்து நலிவடைந்து போயிருந்தது. அப்ப அந்த அரசு பள்ளியில் இருக்கிற கலையரங்கத்தை மேம்படுத்துவதற்கான விஷயங்களுக்கான அந்த கோரிக்கை முடிவும் பெற்று அதற்கான விஷயங்களும் செய்யறோம். அப்ப இப்படியெல்லாம் நாங்க செய்கிற பொழுது அந்த தனியார் பள்ளிகள் அந்த ஃபீஸை குறைக்க தான் சொல்றோம். அரசு பள்ளிகளை பாதுகாக்க அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கை கொடுக்க தான் சொல்றோம். ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில பங்கெடுக்க தான் சொல்றோம். ஏற்கனவே பல முறையும் சொல்லி இருக்கிறோம். அதை மீண்டும் பல இடங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்கள்ல பின்பற்றுறாங்க. பரவலாக பின்பற்றுவதற்கான ஒரு சின்ன டைம் ஸ்பேஸ் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதை பின்பற்றுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இதை பின்பற்றுவதன் மூலமாக தமிழ் சமூகம் உங்களை கொண்டாடும். மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இன்னைக்கு ஒரு இது இருக்காரு. 9 ஆண்டுல காமராஜர் இருந்த லஞ்ச லாவணி இல்லாத இருந்து இப்ப 6 மாசத்துல தாவேக அரசு பத்திரப்பதிவுல லஞ்சம் இல்லாமல் இருக்கு. மகிழ்ச்சி தருகிறது. அப்பனா இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக திமுக லஞ்சம் இருக்குன்னு சொல்றாரா? எப்படி நீங்க பாக்குறீங்க? கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவரை போல ஒரு நேர்மையாளரை பார்க்கவே முடியாது. இதே தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் நின்று அந்த மாமனிதன் பேசினார். இன்னும் 10 இடத்துக்கு போய் பிச்சை வாங்கி யாசகம் வாங்கியாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை பாரு, நான் மதிய உணவை நான் போறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பாதையை பின்பற்றி இன்று காலை உணவை விரிவுபடுத்தியிருக்கிறோம், மதிய உணவை தரப்படுத்தியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சமூக நல விடுதியில் தங்கக்கூடிய மாணவர்களை நேரில் சந்தித்து வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு முதல்வர் ஒரு மாணவர் 1-to-1 பேசி அவர் பேசிய சில நிமிடங்களில் ஒரு ராணுவ வேகத்தோடு அங்க பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப கர்ம வீரர் காமராஜரினுடைய ஆட்சி
தொடர்கிறது என்றுதான் அர்த்தம். இப்ப அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா குறைவான மாணவர்களே வந்து படிக்கிறாங்க, தனியார் பள்ளிகள் அதிகமா சேர்றாங்க. உள்கட்டமைப்பு வசதியே ரொம்ப குறைவா இருக்கு, கழிவறை வசதியா இருக்கட்டும், மற்ற வசதிகளா இருக்கட்டும், எல்லாமே குறைவா இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? நம்ம பள்ளி போறதுக்கான அரசு பள்ளிகளுங்க கண் போன்றது. கண்ணை தான் பார்ப்போம், கண்ணால தான் பார்ப்போம், மற்ற உறுப்புகள்லாம் உள்ள தெரியாது. ஆனால் அரசு பள்ளிகள் என்பது கண் போன்றது வெளியே தெரியும். இது போல ஒரு இடத்துல என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைவா இருக்குன்றன எங்களுடைய கல்வி அதிகாரி என்ன பண்றாரு, அவரை கூப்பிட்டு நாங்க பேசின உடனே நேரிலேயே சென்று பார்த்து மேலும் 10 மாணவர்கள் அங்க சேர்க்க வைத்து உடனடியாக திறந்துட்டோம். அரசு பள்ளிகள் மூடல்னு ஒரு கான்செப்டே கிடையாது. மாணவர்கள் சேரலனா நாங்க காத்திருப்போம், வீடு வீடாக போவோம், வீதி வீதியாக போவோம். 10 மாணவர்கள் சேர்த்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம். இதே நம்ம மதுரை இன்னொரு பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட ஒரு 17 மாணவர்கள் ஐஐடி விஐடி போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க வந்து இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த காரணம் கொண்டும் அரசு பள்ளிகளை மூடுவதை குறித்து நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். மாறாக ஒரு 10 மாணவர்கள் சேர்ந்தாலும் மீண்டும் பள்ளிகளை திறப்போம், கல்வியை கொண்டாடுவோம். இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை கூறிக்கொள்கிறேன். உள்கட்டமைப்பு வசதிகளை ஆமா இருக்கு, அதை எல்லாத்தையுமே மேம்படுத்தும். இப்ப நான் சொன்னேன், ஒரு கலையரங்கத்தை மேம்படுத்த போறேன், விளையாட்டு அரங்கத்தை மேம்படுத்த போறேன். எல்லாமே இப்ப இந்த நம்மளுடைய பட்ஜெட்டை வரப்போகிறது. எல்லாமே அது அந்த முறைப்படி அந்த அறிவிப்புகளும் வெளிவரும். அது நல்ல நன்றிங்க, நான் தெளிவுபடுத்திடுறேன். எம்இல மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல முறைப்படி அனுமதி வாங்கி சட்டத்துக்கு உட்பட்டு இப்ப அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய விண்டோ டைம் நமக்கு இல்ல, பட் பர்சனல் பாஸ்போர்ட்லயும் அந்த அமெரிக்க எம்பசிலாம் போய் அந்த விசா வாங்கி மத்திய ஒன்றிய அரசிடம் முறைப்படி அனுமதி வாங்கி சட்டப்பூர்வமாக தான் நான் சென்று வந்தேன் என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அப்படி போயிட்டு வந்த பிறகும் நீங்க அந்த லெட்டர் அனுமதி வாங்கினீங்களான்னு இப்படி கேட்கறது ஒரு வழமை. அதற்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துறோம். மற்றபடி எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் சட்டத்திற்கு புறம்பாகவோ தனிப்பட்ட முறையில் எதையுமே எந்த அமைச்சர்களும் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்திக்கிறேன். அதிமுகல இருந்து எல்லாருமே வந்து தாவேகாக்கு போறாங்க, அது வந்து துரோகம் பண்ணிட்டு போறது மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல தலைமையை தேடி தமிழ்நாடே தவிக்கிறது. அதனால் நல்ல தலைவர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வேண்டந்தகலாக இருக்கிறது. அனைவரையும் அரவணைப்போம். ஆனால் உள்ளே வந்த பிறகும் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கும். கர்ம வீரர் காமராஜரினுடைய கொள்கை பாதை தான் தொடரும். நன்றி நண்பரே.